Question number 1. So A, B and C divide an amount of rupees 4,200 among themselves in the ratio 7:8:6 respectively. If an amount of rupees 200 is added to each of their shares, what will be the new respective ratio of shares of the amount? So friends, 3 பேர் பிசினஸ்ல இருக்காங்க, A, B and C. டோட்டல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4,200. இந்த 4,200 அப்படிங்கிற அமௌண்ட்டை 3 பேரும் கொஞ்சம் கொஞ்சம் டிவைட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ரேஷியோவில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 7:8:6. சரிங்களா? இந்த ரேஷியோவில் அந்த 4,200 அப்படிங்கிற அமௌண்ட்டை டிவைட் பண்ணி கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் அன் அமௌண்ட் ஆஃப் rupees 200 இஸ் ஆடட் டு ஈச் ஆஃப் த ஷேர்ஸ். 200 என்ன பண்ணுறாங்கன்னா எல்லாருக்குமே ஆட் பண்ணுறாங்க. 200 ஆட் பண்ணதுக்கு அப்புறமா அதில் நியூ ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரைட், ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஏவோட ரேஷியோ 7, பியோட ரேஷியோ 8, சியோட ரேஷியோ வந்து 6. இந்த 4,200ங்கிற அமௌண்ட்டை 3 பேருக்குமே ஷேர் பண்ணியிருக்காங்க. ரைட், ஸோ எப்படி ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். இதை 7xன்னு வச்சுக்கலாம், அமௌண்ட் ஷேர் பண்ணது. அதே மாதிரி இது 8x, இது வந்து 6x. இது வந்து அவங்களோட ரேஷியோ. சரிங்களா? அவங்க ஷேர் பண்ண அந்த அமௌண்ட்டை ஷேர் பண்ண ரேஷியோ. ஸோ டோட்டல் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4,200. அந்த 4,200 3 பேர் பங்கு போட்டுட்டாங்க இந்த ரேஷியோவில். ரைட், சரி, ஒருத்தருக்கு எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். நீங்கள் தனித்தனியாக கண்டுபிடிக்கலாம். 7 டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ போடலாம். பட் டைம் வேஸ்ட் தானே, அதனால் என்ன டோட்டல் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடுங்க. ஸோ 8 + 6ங்கிறது 14. ஸோ 14 + 7ங்கிறது 21. ஸோ 21x அப்படிங்கிறது தான் அவங்க கொடுத்துருக்கிற டோட்டல் அமௌண்ட் 4,200. ஸோ x is equal to 4,200 divided by 21. ஸோ x is equal to 200. அப்போ என்ன சொல்லலாம்னா எக்ஸோட வேல்யூ 200 கிடைச்சிருச்சு. இங்கே என்ன நீங்கள் போட்டிருக்கீங்க 7x. 7xன்னு என்ன அர்த்தம்? 7 into xக்கு பதிலாக 200 போட்டிங்கன்னா 1,400. ரைட், செகண்ட் ரேஷியோ. 8x. ஸோ எக்ஸுக்கு பதிலாக 200 போட்டிங்கன்னா 1,600. மூணாவது பர்சன் சி என்ன போட்டிருக்கீங்க 6x. ஸோ 6 into 200ங்கிறது 1,200. அவ்வளோதான். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4,200ங்கிற அமௌண்ட்டை 3 பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க 7:8:6ங்கிற ரேஷியோவில். அவங்க அமௌண்ட் ஷேர் பண்ணதுக்கு அப்புறமா 200 rupees அந்த அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணுறாங்க எல்லாரோட ஷேர்ஸ்லையும். அதுக்கப்புறம் நியூ ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. அவங்க எவ்வளோ ஷேர் வாங்கியிருக்காங்கன்னு தெரியணும். ஸோ டோட்டல் 7x, 8x, 6x, 21x. அந்த 21x தான் அவங்க வச்சிருக்கிற ஷேர் 4,200. இதை தான் அவங்க பங்கு போட்டிருப்பாங்க. ஸோ எக்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 200. அப்போது ஏவோட ஷேர் என்னன்னு கேட்டிங்கன்னா 7x. ரைட்டா? 7 மடங்கு. இந்த 200ல் 7 மடங்கு. ஸோ 7xன்னு வச்சுக்கலாம். ஸோ 7 into 200ங்கிறது 1,400. அதே மாதிரி பியோடது சியோடது கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன சொல்றாங்கன்னா, if an amount of rupees 200 is added to each of the share. இப்படி பிரிச்சதுக்கு அப்புறமா எல்லார் அக்கௌண்ட்லயும் 200 ரூபாய் ஆட் பண்ணிருக்காங்க ஷேர்ல. இதுல 200 ரூபாய் ஆட் பண்ணாங்கன்னா 1,600. இதுல 200 ரூபாய் ஆட் பண்ணாங்கன்னா 1,800. ஸோ இது 1,400. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, what will be the new respective ratio? ஸோ இப்போ இதுக்கு ரேஷியோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எப்போதும் போல 2 0 கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 2 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன். 8 2s are 16, 9 2s are 18, 7 2s are 14. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்க ரேஷியோ 8:9:7. ஸோ ரொம்ப ஈஸியான கொஷின். அந்த கொஷனில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிட்டிங்கன்னா போதும். ஸோ P, Q and R start a business jointly. Twice the capital of P is equals to thrice the capital of Q. And the capital of Q is 4 times the capital of R. So find the share of Q if an annual profit rupees 1,48,500. Okay. So friends, இந்த question ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின். மொத்தமாக ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணது 1 இயருக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணியிருக்காங்கன்னா 1,48,500. அதில் நம்ம Qவோட ப்ராஃபிட், அவங்க Qவோட ஷேர் என்ன நீங்கள் கண்டுபிடிக்கணும். பட் PQRனு 3 பேர் பிஸ்னஸில் இருக்காங்க. சரிங்களா? பட் யாரோட அமௌண்ட்டுமே அவங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டுமே டைரெக்டாக கொடுக்கல. Pயோட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. Twice the capital of P is equals to thrice the capital of Q அப்படிங்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? 2 மடங்கு P யோட கேபிட்டல் 3 மடங்கு Q யோட கேபிட்டலுக்கு ஈக்குவல்னு சொல்றாங்க. Twice the capital of P is equal to thrice the capital of Q. 3 மடங்கு Q யோட கேபிட்டல் தான் 2 மடங்கு P யோட கேபிட்டல்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது லைனில் பார்த்தீங்கன்னா, and capital of Q, Q பற்றி சொல்றாங்க. capital of Q is 4 times the capital of R. அப்படின்னா என்ன அர்த்தம்? 4 மடங்கு Q தான் 1 மடங்கு Rன்னு சொல்றாங்க. ஸோ capital of Qங்கிறது 4 times the capital of R. ஸோ capital of Q அப்படின்னு சொல்றது R விட 4 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. ரைட், இப்போ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்ல எப்படி சால்வ் பண்ணணும் நான் சொல்லித்தரேன். நல்லா கவனிங்க.
ட்வைஸு, த்ரைஸு, 4 டைம்ஸு, 5 டைம்ஸு இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா நீங்களா ஒரு நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிருங்க. சொல்கிறது புரியுதுங்களா? ட்வைஸ்ன்னு சொல்லுவாங்க, த்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, 5 மடங்கு அதிகம், 10 மடங்கு அதிகம் அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் சொன்னாங்கன்னா நீங்களா ஒரு லெட்டருக்கு, அதாவது யாராவது ஒரு பர்சனுக்கு ஒரு அமௌண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிருங்க. அப்படி எந்த இடத்துல இது சப்ஸ்டியூட் பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது பியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 2/3 மடங்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இது ஃப்ராக்ஷன் டேர்ம், கரெக்டு தானே? ட்வைஸு, த்ரைஸு, 10 டைம்ஸ் எல்லாமே இன்டிஜர், டேரெக்டாக சொல்லிட்டாங்க. பட் இந்த மாதிரி இடத்துல 2/3, 1/4, 3/6 அந்த மாதிரி சொன்னாங்கன்னா நீங்கள் எதுக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிடாதீங்க, எக்ஸ் ஒய்னு வச்சு சால்வ் பண்ணுங்க. ரைட்? இப்போ பார்க்க போகிறது ட்வைஸு, த்ரைஸ். அடுத்த கொஸ்டின் பார்க்க போகிறது 2/3 அந்த மாதிரி பார்க்க போகிறோம். ரைட்? ஸோ இந்த கொஸ்டினுக்கும் அந்த கொஸ்டினுக்கும் டிஃப்ரென்ஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுட்டா போதும். ரைட்? இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லெட்டர் இருக்காங்களா, PQRன்னு சொல்லி. பியோட இன்வெஸ்ட்மெண்ட் யாரை வச்சு பேஸ் பண்ணுறாங்க? கியூ வச்சு தான் சொல்கிறாங்க. பியோட இன்வெஸ்ட் பண்ணது கியூவை வச்சு பேசுகிறாங்க. ரைட்? கியூவோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆரை கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. அப்போ முக்கியமான டார்கெட் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆர் தான். சொல்கிறது புரியுது இல்லையா? பியோட இன்வெஸ்ட்மெண்ட்டு கியூவை வச்சு பேசுகிறாங்க. ஸோ கியூவோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆரை வச்சு பேசுகிறாங்க. அதனால் என்ன பண்ண போகிறேன்னா ஆருக்கு பதிலாக நான் 100ன்னு வச்சுக்க போகிறேன். நானும் அஷ்யூம் பண்ணுறேன், மறந்துடாதீங்க, நீங்கள் என்ன வேணால் வச்சுக்கலாம், ஓகேவா? பட் ரேஷியோ நானும் என்ன அஷ்யூம் பண்ணுறேன்னா ஆருக்கு பதில் 100. இப்போது ஆர் 100ன்னு சொன்னால் கியூ எவ்வளோ மடங்கு சொல்லியிருக்காங்க? 4 மடங்கு ஆர் தான் கியூவா. அப்போ 4 மடங்கு ஆர் தான் கியூன்னு சொன்னால் கியூ என்ன சொல்லலாம்? 400. அடுத்தது பி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 2 மடங்கு பி 3 மடங்கு கியூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 டைம்ஸ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல்ஸ் டு 3 டைம்ஸ் ஆஃப் கியூ. சரிங்களா? 2 டைம்ஸ் ஆஃப் பி இஸ் ஈக்குவல்ஸ் டு 3 டைம்ஸ் ஆஃப் கியூ. என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? 400. இப்போ கேன்சல் பண்ணிங்கன்னா இது 200. ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 3 இன்டூ 200ங்கிறது 600. அப்போ பியோடது என்ன கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா 600 கண்டுபிடிச்சிட்டிங்க. சொல்கிறது புரியுதுங்களா? நீங்கள் என்ன வேணால் போடலாம். நான் ஆருக்கு பதில் 100 போடுறேன் அப்படி கிடையாது. எப்போதும் உங்களுக்கு புரிஞ்ச நம்பராக போட்டுருங்க. இப்போ 100 போடலாம், 1 போடலாம், இல்லை 1000 போடலாம், அந்த மாதிரி போடுங்க. நீங்கள் பாட்டுக்கு 50, 20 நம்மளுக்கு ஒரு புரியாத நம்பர் 23 அந்த மாதிரிலாம் போட்டால் கஷ்டம். ஸோ 10, 1, 100, 1000 இந்த மாதிரி ஈஸியஸ்ட் நம்பராக போட்டுட்டிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். ரைட்? ஸோ ஆருக்கு பதிலாக 100ன்னு வச்சுருக்கேன். கியூ வந்து ஆரை விட 4 மடங்கு. ஸோ 4 மடங்குன்னு சொல்லும்போது 400. 2 மடங்கு பி 3 மடங்கு கியூன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே நான் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஸோ பியோட ரேஷியோ, பியோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா 600. ரைட்? இப்போ என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் த ஷேர் ஃபார் த பர்சன் கியூன்னு கேட்குறாங்க. முதல் ரேஷியோ கண்டுபிடிப்போம். இந்த 2 0 2 0 2 0 கேன்சல் பண்ணுங்க. ஸோ 6:4:1. இப்போ அவங்க கேட்குறது கியூவோட ஷேர். ஸோ கியூவோட பார்ட் என்னன்னா 4 டிவைடட் பை 6 + 4 10, 10 + 1 11 டோட்டல் ஷேர். ரைட்? இன்டூ 148500. இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். சரிங்களா? இது 1 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம். ரைட்? ஸோ பாக்கி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்கும். ஸோ 33 ரிமைனிங் 5 இருக்கும். ஸோ 500. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் 13500 இன்ட்டு 4. ஸோ 0 0 5 இன்ட்டு 4ங்கிறது 20, ரிமைண்டர் 2, 4 இன்ட்டு 3 12, 12 + 2ங்கிறது 14, ரிமைண்டர் 1, 4 இன்ட்டு 1ங்கிறது 4, 4 + 1ங்கிறது 5. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக கியூக்கு எவ்வளோ ஷேர் கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 54,000. ரைட்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷனு. இந்த கொஷனுக்கும் அடுத்த கொஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ட்வைஸு, த்ரைஸு, 5 டைம்ஸ் ஃப்ராக்ஷனில் இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆருக்கு பதிலாக ஏதாவது ஒரு லெட்டருக்கு பதிலாக நீங்கள் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பட் 2/3 அதிகமாக இருக்குது, 1/4 அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் ஆருக்கோ இல்லை கியூக்கோ எந்த நம்பரும் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம், எக்ஸ்ன்னு வச்சு நீங்கள் சால்வ் பண்ணால் போதும். ரைட்? அடுத்த சம் அது மாதிரி தான் இருக்கும், பார்க்கலாம். ஸோ P, Q and R start a business. P invest 3 times as much as Q invest and Q invest 2/3 much as R invest. So find the ratio of capital of P, Q and R. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் மொத்தம் 3 பேர் பிஸ்னஸில் இருக்காங்க, P, Q and R. ரைட்? ஸோ பியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 3 டைம்ஸ் ஆஸ் கியூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பியோட இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 3 மடங்கு கியூவோட இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், கியூவோட இன்வெஸ்ட்மெண்ட் எப்படி இருக்குன்னா 2/3 ஆஃப் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்? ஸோ ஃப்ரெண்ட்ஸ் போன கொஸ்டினில் என்ன பார்த்துருக்கோன்னா பி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 4 மடங்கு 5 மடங்கு அப்படி இருந்துச்சுன்னா போன கொஸ்டினில் என்ன சொன்னேன்? ஏதாவது ஒரு லெட்டருக்கு பதிலாக நீங்களா ஒரு நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணி அதுலேருந்து கண்டுபிடிச்சிருங்கன்னு சொன்னேன். பட் இங்கே இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வந்திருக்கு பாருங்கள், 2/3 1/3 அந்த மாதிரி வந்துச்சுன்னா நம்பரை சப்ஸ்டியூட் பண்ணிடாதீங்க. நீங்களா ஏதாவது ஒரு லெட்டருக்கு எக்ஸ்ன்னு வச்சுருங்க, அதுதான் ஈஸி. இப்போது பியோட இன்வெஸ்ட்மெண்ட்டு கியூவை கம்பேர் பண்ணுறாங்க, கியூவோட இன்வெஸ்ட்மெண்ட்டு ஆரை கம்பேர் பண்ணுறாங்க. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறேன்னா ஆருக்கு பதிலாக எக்ஸ் வச்சுட்டேன். இப்போ கியூவோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னா 2/3 ஆஃப் ஆர்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2/3 ஆஃப் ஆர், ஆரோட இன்வெஸ்ட்மெண்ட் என்னன்னு வச்சுருக்கீங்க எக்ஸ்.
பியோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 3 மடங்கு கியூன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பியோட இன்வெஸ்ட்மெண்ட்டு 3 மடங்கு கியூ. ஸோ 3 மடங்கு கியூனா 3 இன்டூ கியூ என்ன எழுதிருக்கீங்க 2/3 இன்டூ எக்ஸ். ஸோ 3 கேன்சல் பண்ணிடலாம், பாக்கி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2x. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலாக நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது p is equal to 2x. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணிடுங்க 2xன்னு போட்டுருங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னா ரேஷியோ கேட்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக ரேஷியோ கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கப்புறம் கஷ்டமே இல்லை, எப்போதும் போல் எக்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ 2:2/3 1. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து முக்கியமான விஷயம், எப்போதும் ரேஷியோ வந்து ஃப்ராக்ஷன்ஸில் இருக்கக்கூடாது, 2/3 அப்படிலாம் இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக ஒரு இன்டீஜராக தான் இருக்கணும். இப்போ என்ன பண்ணுங்கள், இங்கே 3 இருக்கு இல்லையா, மொத்தமாக எல்சிஎம் 3 எடுத்துருங்க. அப்படின்னா இங்கே என்ன வரும்னு கேட்டிங்கன்னா 6, இங்கே 3னா இங்கே 2 தான் வரும். ஸோ இங்கே 1 இருக்குது 3. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு கிடச்சிருக்கிற ஆன்சர் நியூமரேட்டரில் இருக்கிற 6:2:3. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப ஈஸி தான், ரைட்? இது எல்சிஎம் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா சில பேர் நல்லா ப்ராக்டிஸ் இருந்துச்சுன்னா அப்படியே கிராஸ் பண்ணுங்கள். 3 × 2ங்கிறது 6, 3 × 1ங்கிறது 3. ஸோ 6:2:3. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற வரைக்கும் இந்த மாதிரி எல்சிஎம் எடுத்து பண்ணுங்கள். ஒரு 10-15 நிமிஷம் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸில் இருக்க ரேஷியோ போட்டுவிட்டிங்கன்னா உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும், ரைட்? எப்போதும் 4 டைம்ஸ் 5 டைம்ஸ்னால் நீங்கள் நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. 2/3, 1/4, 5/6 அந்த மாதிரிலாம் கொடுத்துருந்தாங்கன்னா யாரை கம்பேர் பண்ணி பேசுகிறாங்களோ அவங்களுக்கு எக்ஸ்ன்னு வச்சுட்டு மற்றதெல்லாம் போட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும்.